வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு நாய் என்ன பேசியிருக்குன்னா, கேப்டன் அவர்கள் பற்றி தரக்குறைவா பேசியிருக்காரு. கேப்டன் அவர்கள் இருந்தாலும் இல்லைனாலும் கழக பொதுச்செயலர் அந்நியார்கள் வலியுறுத்தி கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி தான் மொதையும் எழுச்சியாக இருந்தது இந்த தேமுதிக, இப்பயும் அந்த எழுச்சியாக தான் இருக்குது. சரிங்களா? அது ஒரு செங்கல் கூட தொட்டு பார்க்குறக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. சரிங்களா? நீ 2026 நாங்கள் யாருன்னு கழக பொதுச்செயலர் அந்நியார் அவங்க பருள் அடி உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் கேப்டன் தெய்வமாக வழங்குகிறோம். அவரை பற்றி குரு பூஜையை தரக்குறைவாக பேசி அவரை தமிழ்நாட்டு தெய்வம். சரிங்களா? அனைத்து தமிழ் கொடிக்கும் அனைத்து மக்களுக்கும் நல்ல செஞ்ச ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள். எந்த அரசியல்காரரும் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. அவர் ரசிகர் மன்றத்தில் இருக்கும்போதும் உதவி செஞ்சார். கட்சிக்கு வரும்போதும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த ஒரே தெய்வம் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். அவரை பேசுகிற கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. இனிமேல் வன்மையாக அந்த வீடியோ பண்ணவங்களும் அந்த வீடியோவில் பேசினவங்களும் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இல்லை, நான் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் கேப்டன் மன்ற துணை செயலாளர். சரிங்களா? எதுக்கும் இங்கே கேப்டன் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் இன்றைக்கி வந்தாங்க கிடையாது. ரசிகர் மன்றத்திலேருந்து உருவாக்கி வந்து ஒவ்வொரு தொண்டர்களும் எலெக்ஷனில் நிற்க வச்சு சுகஜியாக பார்த்த ஒரே தெய்வம் எங்கள் கேப்டன். அவங்கள பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடைக்குமா? எந்த தலைவர் அப்படி நினைப்பாங்களா? ஆனால் எங்கள் தலைவர் தொண்டர்கள் என்ன நடக்குதோ அதான் அவர் செய்வார். அதேமாரி தான் அளவு பார்க்குற ஒரே தெய்வம் கேப்டன் அவர்கள். இனிமேல் இந்த வீடியோ இன்னும் அடுத்து வீடியோ போட்டிங்கன்னா வன்மையாக அதுக்கு நடவடிக்கை கழக பொதுச்செயலர் அந்நியார்கள் எடுப்பாங்க. இது வன்மையாக அந்த வீடியோ போட்டவங்களும் அந்த வீடியோ பேசுகிறோம் வன்மையாக